ரசிகர்களால தமிழ்நாட்டுல ஒரு நடிகைக்கு முதல்ல கோயில் கட்டி மொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்ச அந்த நடிகை யார் தெரியுமா? குஷ்பு அவர்கள் தான். அப்படிப்பட்ட குஷ்பு தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த பார்த்து போடான்னு சொன்ன சம்பவத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஸ்ட்ரிக்டான இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்து சினிமாவுல பெருசா சாதிக்கணும்னு நினைச்ச குஷ்பு தமிழே தெரியாம தமிழ் சினிமாவுக்குள்ள வந்து உச்ச நட்சத்திரமா வளர்ந்த கதையை தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். குஷ்பு அவர்கள் முதல்ல வருஷம் 16 திரைப்படம் மூலயமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானாங்க. ஆனா அவங்க 15 வயசுல ஹிந்தி படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தப்போ ரஜினிகாந்த் அவர்கள் படத்துல நடிக்க வாய்ப்பு வந்தது. ஆனா அப்போ குஷ்பு அவர்களின் அப்பா அந்த வாய்ப்பை வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த டைம்ல சவுத் இந்தியால அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரே நடிகர்னா அது கமலஹாசன் அவர்கள் மட்டும்தான். அதுக்கு காரணம் கமல் அவர்கள் அப்போ நடிச்ச ஏக் தோஜே கேலியேன்ற ஒரு ஹிந்தி படம். ஒரு தமிழ் ஆக்டர் ஹிந்தியில நடிச்சு இந்தியாவே கொண்டாடின அந்த படத்தை பார்த்த குஷ்பு அவர்கள் கல்யாணம் பண்ணா கமலஹாசனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்ற அளவுக்கு போயிருக்காங்க. அதன் பிறகுதான் தமிழ்ல தர்மத்தின் தலைவன் படத்துல பிரபுவுக்கு ஜோடியா நடிக்க வந்தாங்க குஷ்பு. தமிழே தெரியாத குஷ்பு ஷூட்டிங்ல எல்லாரும் வாடா போடான்னு பேசுறத பார்த்து அது ஏதோ நல்ல வார்த்தைன்னு நினைச்சு ஷூட்டிங் முடிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் கிளம்புறப்போ அவரை பார்த்து போடான்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட ரஜினிகாந்தும் மொத்த யூனிட்டும் ஷாக் ஆயிருக்காங்க. அதன் பிறகு பிரபு அவர்கள் போடான்றது ரெஸ்பெக்டான வார்த்தை இல்லைன்னு அவங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ரஜினி அவர்கள் கிட்ட அதுக்காக மன்னிப்பும் கேட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் தமிழ் கத்துக்கிறது எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சு குஷ்பு அவர்கள் தமிழ் கத்துக்கிட்டு படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த குஷ்பு அவர்களின் வாரத்தில் அவங்கள பத்தின தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.